Hello everyone, welcome back. I am S.SYLVESTARCHRISTY and you are watching Auto Tech CB for all biking solutions. Okay, இன்னைக்கு கடைக்கு வந்தாச்சு. ஒரு பெரிய லாக்டவுனுக்கு அப்புறம் கடையில வந்து நான் ஷாப் ஓபன் பண்ணி ஒரு சின்ன வேலைகளை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு கம்ப்ளைன்ட் வந்துச்சு ஒரு CBRல. ஆக்சுவலி இது CBRக்கு மட்டும் பொருந்தாது இந்த கம்ப்ளைன்ட். எல்லா வண்டிக்குமே பொதுவாக இந்த கம்ப்ளைன்ட் வரப்போகுது. அதை பற்றி தான் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக இருப்போது. ஒரு சார்ஜிங் கம்ப்ளைண்ட் தான், ஒரு புதுவிதமான சார்ஜிங் கம்ப்ளைண்ட். இது எல்லா வண்டிக்குமே ஒரு பொதுவான கம்ப்ளைண்ட் தான். இது அதிகமாக டிவிஎஸ்ல வந்துட்டு அதிகமாக இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வரும். ஓகே, ஹோண்டாலாம் ரொம்ப கம்மி, ஹோண்டா ஹீரோ இதெல்லாம் சுசுக்கி எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இந்த கம்ப்ளைண்ட் வரும். பட் டிவிஎஸ்ல இது ரொம்ப அதிகமாக வரும். பட் இந்த டைம் CBRக்கு வந்திருக்கு, ஹோண்டா CBRக்கு வந்திருக்கு. அதை வச்சு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இது வந்துட்டு CBRல இந்த பிரச்சனை வந்திருக்குது. பட் வந்துட்டு இது எல்லா வண்டிக்கும் பொதுவான ஒரு கம்ப்ளைண்ட் தான். என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்துட்டு ரீசார்ஜ் ஆகலன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்திருக்காங்க. இது நாட் ஒன்லி ஃபார் CBR, ஃபார் ஆல் பைக்ஸ் நான் சொல்கிறது. ஓகேங்களா, ஏன்னா முக்கியம் அதுதான். நம்ம இந்த வண்டிக்கு மட்டும் வந்துருச்சே அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. இது பொதுவான எல்லா வண்டிக்கும் ஒரு பொதுவான ஒரு கம்ப்ளைண்ட். இப்போ இந்த வண்டிக்கு CBRக்கு வந்திருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த CBRல என்ன பிரச்சனை, பேட்டரி சார்ஜ் ஆகலன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்திருக்கிறாங்க. அப்போ நான் செக் பண்ணி பார்க்கும்பொழுது வந்துட்டு டைனமோ காயிலேருந்து கரண்ட் வரல. என்னடான்னு கழட்டி பார்த்தா நீங்கள் பார்க்கலாம், காயில் மேலே ஃபுல்லாக காயில் அடிபட்டுருக்கு. நான்லாம் கொஞ்சம் பிரிச்சிருக்கேன், அந்த காலியாக இருக்கு இல்லையா, அந்த இடம்லாம் நான் காயில் பிரித்தேன். ஏன்னா ரிவைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காயில் பிரித்தேன். சரி, எனக்கு வந்துட்டு இது ஒரு வீடியோ பண்ணலாம், ஏன்னா நிறைய பேருக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இதை நான் வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல, காயில் அடித்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா அங்கே பாருங்களேன், போல்ட் வந்துட்டு வெளியில் வந்திருக்கு. ஓகே, எல்லா போல்ட்டுமே அங்கே லூஸாக இருக்குது. இது எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக். ஏதாவது ஒரு போல்ட்டு கழண்டு வரும், பட் இந்த வண்டியில் எல்லா போல்ட்டுமே வந்துட்டு லூஸ் ஆகிருக்கு. ஏன்னு செக் பண்ணி பார்க்கும்பொழுது இது ஓவர்லோடு வந்துட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறனால, வைப்ரேஷன் வந்திருக்கிறனால லூஸ் ஆகிருக்கு. இது பொதுவாக எல்லா வண்டியிலையும் வர கம்ப்ளைண்ட் தான். இது CBRல நிறைய வண்டிக்கு நான் வேலை செஞ்சுருக்கேன். அதே போல் வந்துட்டு அப்பாச்சி டிவிஎஸ் அப்பாச்சி குரூப்ஸ்லலாம் இந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு அதிகப்படியாக வரும். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து கம்ப்ளைண்ட் வந்திருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இது வந்துட்டு கம்ப்ளீட்டாகவே வந்துட்டு அந்த போல்ட்டு கழட்டி நாங்கள் என்ன பண்ணோன்னா, நீங்கள் அடுத்தது நான் காட்டுறேன். இந்த மேக்னெட்டவே நாங்கள் வெளியில், இது ஆக்சுவலி இது மேக்னெட், இது நாங்கள் வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் பார்க்கலாம். எல்லா போல்ட்டையும் நாங்கள் வந்துட்டு டைப் பண்ணி அப்புறம் பின்பக்கமாக நாங்கள் ரிவீட் பண்ணியிருக்கோம். இது இப்படி பண்ணிட்டா ஃப்யூச்சரில் கழண்டு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது நீங்கள் தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு. நான் அடுத்தது வந்துட்டு இது எதனால் வருதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ எல்லாம் பார்த்துட்டீங்க இல்லையா, அது எப்படி என்னாச்சு, இது என்னென்ன பண்ணோம், எதனால பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு பேசிக்காக சொல்லிட்டேன். பட் இது நம்ம சால்வ் எப்படி பண்ணிக்கிறதுன்னு ஒன்று வேணும் இல்லையா, இது எதனால் வருதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஓகே, அது வந்துட்டு எதனால் வந்துட்டு அது காயில் அடிப்படுது அப்படின்னா, அந்த பின்னாடி ஒன் வே கிளச் இருக்கு இல்லையா, போல்ட் ஃபுல்லாக வந்துட்டு மேக்னெட் இன்சைட்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு சில வண்டியில் வந்துட்டு இப்படி பின்பக்கத்துலேருந்து, அதாவது ஒன் வே கிளச் சைட்லேருந்தே கொடுத்துருப்பாங்க. ஒரு சில வண்டியில் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லா வண்டிக்குமே மேக்னெட்டுக்கு இன்னர் சைடில் தான் போல்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன ஆகுதுன்னா, நம்ம ஷெல்ஃப் போடும்போது வந்துட்டு அங்கே ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும், இல்லை அங்கே கம்ப்ளீட் லோடு வந்துட்டு அந்த இடத்துல தான் விழும். ஓகே, இன்ஜினோட கம்ப்ளீட் லோடுமே வந்துட்டு அந்த ஒன் வே கிளச்சில் தான் விழும். ஓகேங்களா, அந்த ஒன் வே கிளச்சில் விழும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு சின்ன வைப்ரேஷன் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். இது அதிகமாக டிவிஎஸ்ல வரும். ஓகே, ஹோண்டாவில் ரொம்ப கம்மி. ஹோண்டா, யமகா, மித்த எல்லா பிராண்டையுமே எடுத்துக்கலாமே, ரொம்ப கம்மி. பட் இந்த கம்பெனி வந்து டிவிஎஸ்ல வந்து ரொம்ப அதிகமாக வரும். என்ன ஆகுனா, உங்களுக்கு அந்த டிவிஎஸ் அப்பாச்சியெல்லாம் எங்களுக்கு அடிக்கடி அடித்த ஒரு காயில். இந்த மாதிரி அதிகமாக அப்பாச்சியில் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்பாச்சி டிவிஎஸ் குரூப்லலாம் அதிகமாக பார்த்துருக்கோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, அந்த போல்ட்டை போட்டுட்டு பின்பக்கமாக அதை போல்ட்டை ரிவீட் பண்ணி இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணி கொடுப்போம். பண்ணி கொடுக்கும்போது என்ன ஆகுனா, ஃப்யூச்சரில் வந்து அந்த உள்ள மேக்னெட்குள்ளே ஒரு போல்ட் வந்துட்டு லூஸ் ஆகாது. நீங்கள் என்ன தான் ஷெல்ஃப் போட்டு என்ன தான் லோடு கொடுத்தாலும் லூஸ் ஆகாது. ஓகே, இது நம்ம ஈஸியாக வந்து இந்த ப்ராப்ளம் வந்துட்டு எல்லா வண்டிக்குமே சால்வ் பண்ணிக்கலாம். இது ஒரு வண்டிக்கு மட்டும்தான் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா வண்டிக்குமே பொதுவாக வர கம்ப்ளைண்ட் தான். இது வந்துட்டு இந்த வண்டிக்கு மட்டும் தான் ஸ்பெசிஃபிக்காக வருது, அந்த வண்டிக்கு மட்டும் தான் ஸ்பெசிஃபிக்காக வருதுன்னெலாம் கிடையாது. ஹோண்டா CBRல நிறைய வண்டி நான் வேலை பார்த்துருக்கேன். பட் லாக்டவுன் முடிஞ்சோன்னே இது முதல் வண்டி. ஓகே, தென் தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றியான கமெண்ட் அண்ட் லைக் பட்டனை தயவு செஞ்சு தட்டுங்க. உங்களோட ஆதரவு தான் நான் இன்னும் அதிகமாக வீடியோ பண்ணுறதுக்கு வந்துட்டு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் இதை பற்றியான டீட்டெயில்டு வீடியோ வேணும், நிறைய பைக்ஸில் வந்துட்டு நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம்ஸை பற்றி டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் வீடியோஸ். பாய்.